அத்தியாயம் 10. அவளை ஆபீஸிற்கு அழைத்துச் செல்லும் முன் அங்கிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றவன் அவளது கைகளை இறுகப் பற்றி கண்களை நேராக பார்த்து, சத்யா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? நான் எது செய்தாலும் உன்னுடைய நல்லதுக்கு தான் நினைப்பேன்னு தெரியுமா என்றான் முகத்தை பார்த்த வண்ணம். திடீரென்று அவன் அப்படி கேட்கவும் விழியை விரித்து அவனை பார்த்தவள் பெருமூச்சுடன், உங்களை மட்டும்தான் நம்புவேன்லா என்றாள். அந்த நிமிடம் என்ன மாதிரி உணர்ந்தான் என்றே சொல்ல முடியாது. இருவரும் பல நாள் பார்த்து பழகியது கிடையாது. மாறனின் மூலமே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தனர். இருவர் மனதிலும் அடுத்தவரின் மீது அளப்பரிய அன்பு இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்த காலமும் சூழ்நிலையும் இடம் கொடுக்கவில்லை. பார்க்காமலே தன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கும் ஒருவன் கிடைத்தது நிச்சயம் வரம்தான். அதிலும் அவனது ஆசி தம்பி தன்னாலும் தன் குடும்பத்தாலும் புத்தி சுவாதீனம் இன்றி மாறுவதற்கு காரணமான பின்பும் இத்தனை அன்பு எப்படி சாத்தியம் என்று புரியாமல் போனது. அவளது முகத்தை கைகளில் ஏந்தியவன், சத்யா, எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே. உன்னை என்னைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு நம்பு. நான் எது செய்தாலும் உன் நன்மைக்கே என்று புரிந்துகொள். எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை மட்டும் இழக்காதே என்றான். அவன் சொன்னதில் மிகவும் ஆறுதலாக உணர்ந்தவள் கண்கள் குளம் கட்ட, எப்படி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என் மேலே வந்தது என்று கேட்க மாட்டேனேலா? மாறன் சொன்னாலும் இப்படி ஒரு காதலை பெறுவதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டக்காரி என்றாள். அவளது பேச்சில் அவன் இதழில் மென்னகைய வந்தமர்ந்து கொள்ள மெல்ல அவள் காதில், நம்ம காதலை உணர்வதற்கான நேரம் நிறைய இருக்கு. அதற்கு முன்னே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு சத்யா என்றவன் அவளிடம் சிலவற்றை சொல்லி சம்மதிக்க வைத்துவிட்டு அதன் பின்னரே அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவளை ஆபீஸில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தவன் அடுத்து செய்ய வேண்டியவர்களை யோசித்து கொண்டான். கீழ் வீட்டிலோ மாலை நடக்க வேண்டிய விழாவிற்கு தடபுடலாக ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. சத்யாவின் அக்கா ராதாவும் வந்திருக்க சகுந்தலாதான் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தார். மங்களம் வழக்கம் போல வேண்டாவிருப்பாக அவர் சொன்னவற்றை செய்து கொண்டிருந்தார். இங்கே பாரு மங்களம், வர்றவங்க எனக்கு நெருங்கிய சொந்தம். அதனால் மரியாதை குறைவாக எதுவும் நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று மிரட்டி கொண்டிருந்தார். ராதாவோ அவரின் தோளை பற்றி கொண்டு, நான் தான் இருக்கேன்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் பெருமையாக. சகுந்தலா யோசனையுடன் ராதாவிடம், அவ ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாள்ல என்றார் கேள்வியாக. வாயிலே 4 போட்டு ஒத்துக்க வச்சிடலாமா என்றாள் ராதா. என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். அவர்கள் பேசிய அனைத்தையும் காதில் வாங்கி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் செழியன். அவன் மனதிற்குள் மாலை நடக்க வேண்டியதற்கான கணக்குகள் போடப்பட்டு கொண்டிருந்தன. மாலை சொன்ன நேரத்திற்கு ஆஃபீஸிலிருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்தவளைக் கண்டு ஒருவாறு நிம்மதி அடைந்தனர் சகுந்தலாவும் மங்களமும். அவளை முகம் கழுவி வரச் சொல்லி அவளிடம் இருந்த புடவையில் நல்லதாக ஒன்றை கட்டிக்கொள்ளும்படி கூறிவிட்டு அவள் இருந்த அறை பக்கமே யாரும் எட்டி பார்க்கவில்லை. ராதா மட்டும் அறைக்குள் வந்தவள் சத்யாவின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்து வைத்தாள். அவளிடம் பதட்டமோ பயமோ எதுவும் இல்லாமல் மிக அமைதியாக இருந்தாள். அதை கண்டு உள்ளுக்குள் சந்தேகம் எழ, என்ன சத்யா, மாப்பிள்ளை யாரு, என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்த சத்யா, வேண்டாம் என்றாள். அவள் அமைதியாக இருப்பது பிடிக்காமல் அவளை அழ வைத்து விடும் நோக்கத்துடன், உன்னை விட எப்படியும் 15 வயசு கூட இருக்கும் அவருக்கு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி செத்து போச்சான் என்று கூறிவிட்டு அவள் முகத்தை கவனித்தாள். அவளோ யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல அமர்ந்திருப்பதை பார்த்ததும் கடுப்பாகி, சரியான ஜடம் நீ என்று கடுப்படித்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அந்நேரம் வாயிலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் மெல்ல எழுந்து சென்று ஜன்னல் வழியே வாசலை பார்த்தாள். அங்கே ஒரு வயதான பெண்மணியும் அவர் கணவரும் ஒரு 40களில் உள்ள பெண்மணியும் அவர் குழந்தையும் இறங்க, காரின் முன் சீட்டிலிருந்து நல்ல வழு என்று சொட்டை தலையுடன் வெள்ளை வேட்டி கட்டிக்கொண்டு இறங்கியவர்தான் மாப்பிள்ளை போல என்று எண்ணி அவளுக்கு இதழ்கடையோரம் ஏளன புன்னகை வந்திருந்தது. செழியனும் மேலே இருந்து அவர்களை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அனைவரும் உள்ளே சென்று அமர்ந்ததும் சகுந்தலா அவர்களிடம் குசலம் விசாரித்துவிட்டு மங்களத்திடம் அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் பெண்ணை பார்க்க தயாராக ராதாவை அழைத்த சகுந்தலா சத்யாவை அழைத்து வருமாறு கூறினார்.
அதே நேரம் மாடியிலிருந்து இறங்கிய செழியன் மெல்ல கீழே வந்து மங்களத்தின் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் வந்ததும் புருவத்தை சுருக்கி அவனை பார்த்த மங்களம், என்ன வேணும், நீ எதுக்கு இப்போ இங்கே வர என்றார். சகுந்தலாவோ, யாருப்பா நீ, திறந்த வீட்டுக்குள்ளே எதுவோ நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கு உள்ளே வர என்றார் கடுப்போடு. அவனோ யாருடைய கேள்விக்கும் பதிலளிக்காமல் நேரே சென்று சோஃபாவின் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தவன் அனைவரையும் அலட்சியமாக பார்த்தான். மாப்பிள்ளை வீட்டினர் குழப்பத்துடன் அவனை பார்க்க சகுந்தலாவிற்கோ அவனது அலட்சியம் கோபத்தை ஏற்படுத்தியது. வேகமாக நாற்காலியை விட்டு எழுந்தவர், தம்பி, யார் நீங்கள்? எங்கள் வீட்டில் விசேஷம் நடக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நடுக்கூடத்தில் உட்காந்துருக்கீங்க என்றார் ஆத்திரத்துடன். தனது தாடையை அழுத்தமாக தடவிக்கொண்டு, இங்கே என்ன நடக்குது? அவனை முறைத்து பார்த்த சகுந்தலா, நீ முதல்ல வெளியே போ என்றார். அவரை இலக்காரமாக பார்த்துவிட்டு மங்களத்தை கையை காண்பித்து, அவங்க தானே இந்த வீட்டு சொந்தக்காரங்க, நீங்கள் ஏன் ஆடுறீங்க என்றான். அவனது பேச்சில் சுறுசுறுவென்று எழுந்த கோபத்துடன், இங்கே பாருங்க தம்பி, இவங்க எங்கள் பெண்ணை பார்க்க வந்திருக்காங்க, அனாவசியமாக குழப்பம் பண்ணாமல் கிளம்புங்க என்றார் வரவழைத்து கொண்ட நிதானத்துடன். அவர் சொன்னதும் திரும்பி மாப்பிள்ளையை பார்த்தவன், நீ தான் மாப்பிள்ளையா? ஏண்டா உனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி தான் கேட்குதா என்றான் கிண்டலாக. அவன் சொன்னதில் அதிர்ந்து போன மாப்பிள்ளை சகுந்தலாவை பார்க்க அவரோ பதறிப்போய், ஏய், என்ன பண்ணுற, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு என்று கத்தினார். அவரை நிமிர்ந்து பார்த்தவனின் இதழ்களில் ஒரு எல்லல் தெரிந்தது. போகிறேன், என் பொண்டாட்டியை கூப்பிடுங்க, கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றான் தெனாவட்டாக. மங்களமோ அதிர்ந்து போய் அவனை பார்க்க எவரையும் கண்டு கொள்ளாது நேரே அவள் அறைக்குள் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு ஹாலிற்கு வந்தான். சகுந்தலா அவனது செயலில் டென்ஷனாக்கி வேகமாக பாய்ந்து சத்யாவை பிடித்து இழுக்க முயல அவளை தன் பக்கம் இழுத்து தோளோடு அணைத்து கொண்டவன் சகுந்தலாவை பார்த்து, எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமே, முதல்ல நீங்கள் இந்த வீட்டுக்கு என்ன உறவு என்றான். அதுவரை எதிலும் சம்பந்தமில்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மங்களம் அவனது கேள்வியில் அதிர்ந்து அவசரமாக சத்யாவின் கையை பற்றி இழுத்து, ஏய், மரியாதை உள்ள போ என்றவர் அவன் பக்கம் திரும்பி வெளியில போ என்றார். அவரை கிண்டலாக பார்த்துவிட்டு சற்றே நகர்ந்து சத்யாவின் கையை பற்றி இழுத்து தன் அருகே கொண்டு வந்தவன், என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறேன் என்றான். அதில் அதிர்ந்து போன மங்களம், யாருக்கு யார் பொண்டாட்டி என்றவர் அவள் பக்கம் திரும்பி, உன்னால் அடங்கி இருக்கவே முடியாதாடி, ஒருத்தனை பிடிச்சு அவனை பைத்தியமாக்கி விரட்டி விட்டுட்டு அடுத்தவன் இவனை பிடிச்சிருக்கியா என்று கேட்டு அவளை அடித்தார். அவரின் கையை வேகமாக தட்டி விட்டு ஒற்றை விரலை நீட்டி, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசின சும்மா விடமாட்டேன் என்றான் மிரட்டலாக. மாப்பிள்ளை வீட்டின் முன்னால் அவமானப்படுத்துகிறானே என்ற கோபத்தோடு ஆங்காரமாக அவன் முன்னே சென்று நின்ற சகுந்தலா, டேய், மரியாதையாக அவன் மேலே உள்ள கையை எடுத்துட்டு ஓடி போயிடு என்றார் மிரட்டலாக. அவரை கேவலமாக பார்த்து, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க முதல்ல, என்னை மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்க தானே, அப்புறம் ஏன் ஒதுங்கி நிற்காம ஆடுறீங்க என்றான். அவனது கேள்வியில் ஆக்ரோஷம் அடைந்தவர், ஏய் என்று கத்திவிட்டு, கல்யாணமாகாத பொண்ணு இருக்கிற வீட்டில் வந்து வம்பு பண்ணுறியா என்றார். டக்கென்று சத்யாவை தன் பக்கம் நகர்த்தி அவள் கழுத்தில் மறைத்திருந்த தாலியை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அவர் பக்கம் திருப்பியவன், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லோரையும் தூக்கி உள்ளே வச்சிருவான், பரவாயில்லையா என்றான். அவள் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து மூவருக்கும் பேரதிர்ச்சி. திருமணம் எப்போது நடந்தது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். மங்களமோ சுதாரித்து கொண்டு, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என்றார். என்று சொல்லி அவர் வேகமாக அவள் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி எறிய முயன்றார். அப்பொழுது உள்ளே வந்த சாரதாவும் சிவராமும், நாங்கள் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறோம் என்றார்கள். அவர்கள் வீட்டில் நடந்த கலவரத்தை கேட்டு தெருவில் இருந்த அனைவரும் அங்கே கூடிவிட்டனர். சத்யா எதையும் பேசாமல் இலாவின் தோளின் பின்னே மறைந்து நின்று கொண்டாள். மங்களத்திற்கு அவர்கள் சொன்னதை கேட்டதும் ஆத்திரமிழ, நீங்கள்லாம் பெரிய மனுஷங்க தானா, ஊராமிட்டு பொண்ணுக்கு அவள் அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே என்று கத்தினார். சாரதா அவரை இகழ்ச்சியாக பார்த்து, இப்போதான் நாங்கள் மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிட்டு இருக்கோம், சொந்த பொண்ணுன்னு பார்க்காம ஊருக்கு முன்னே உங்கள் பெண்ணோட கற்பை கேவலமாக பேசி நாரடிச்சப்ப கூடி நின்று நாங்கள்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பெண்ணோட குணம் தெரிஞ்ச எங்களுக்கு அவளுக்கு உதவ முடியாமல் போனதில் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் புழுங்கிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் நாங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கோம் என்றார். தெருவாசிகள் அனைவரும் தங்கள் வீட்டின் முன்னே கூடி நிற்பதை கண்ட சகுந்தலா சற்றே உஷாராகி மங்களத்திடம் ஏதோ முணுமுணுக்க அவரும் அதுவரை இருந்த ஆத்திரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு, ஓடுகாலி சனியனுக்கு இனிமே இந்த வீட்டில் இடமில்லை என்று கூறி வீட்டிற்குள் சென்று கதவடைத்து கொண்டார். சத்யாவின் அருகில் சென்ற சாரதா அவளது தலையை வருடி,
நீ வாமா எங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றவர் செழியனிடம் திரும்பி நீங்களும் வாங்க என்று கூறிவிட்டு கேட்டை தாண்டி தெருவில் வந்து நின்றார். அங்கிருந்தவர்களை பார்த்து உங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம், இனி இந்த பெண்ணை பார்த்து யாரும் ஒரு வார்த்தை தப்பாக பேசாதீங்க என்றவர் சத்யாவை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றார். இருவரையும் நிற்க வைத்த ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்றார். சத்யாவின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் விழுந்தோடி கொண்டிருந்தது.